கார்த்தி தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. தீபா கிட்ட மொத்த வீட்டு நிர்வாக பொறுப்பு எல்லாத்தையுமே நம்ம அபிராமி அம்மா புது வீட்டுக்கு வந்தோன்னே கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னா ரியாவுக்கு செம கடுப்பில் வயிற்றுச்சலில் கடுப்பாயிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளு. ரம்யா கார்த்தியோட சட்டையை மாட்டிட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நீங்கள் தான் துடிச்சு போய் என்னை காப்பாற்றுறீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நீங்கள் வாங்கி கொடுத்த சாரீ லைட்டாக கிழிஞ்சிருச்சுங்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்தாலும், ஆனால் அதோட பெரிய சந்தோஷம் என்னென்னா, உங்கள் சட்டையை என் மேலே போத்தி விட்டு எனக்காக நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம் எல்லையே கடந்து அவ்வளோ அன்பாக இருந்துச்சு. நான் உங்களையே எனக்குள்ளே நீங்கள் கொடுத்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சட்டையை போட்டுட்டு ஒரு வழக்கம் போல் ஒரு சாங்கை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. இந்த பக்கம் வீட்டில் பூசா வீட்டுக்கு வந்தோன்னே அருண் பாராட்டுறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அபிராமி அம்மா சொல்கிறாங்க. நேற்று தான் ரெடி பண்ண சொன்னால் அதுக்குள்ளே மொத்த வீட்டையும் பூஜை அலங்கரிக்கிற மாதிரி அழகாக அலங்கரிச்சிட்டு பூவெல்லாம் தோரணெல்லாம் கட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா நைட்டோட நைட்டாக அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே சொல்லுங்கள் அத்தை அப்படின்னா, பால் காய்ச்சணுமா, நீ போய் கொஞ்சம் காய்ச்சறியா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அத்தை பெரியவங்க நீங்கள் இருக்க போது என்கிட்ட கொடுக்குறீங்க, இனிமேல் இந்த வீட்டில் எல்லாமே நீதாம்மா, நீ போய் பால் காய்ச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த உடனே செம கடுப்பில் ரியா கேள்வி கேட்குறாங்க. அபிராமி அம்மா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான் தான், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் மாட்டுக்கு பால் காய்ச்சறதுலேருந்து எல்லாத்துலேயும் எங்களை ஒதுக்குறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் எல்லாம் போனால் போதுன்னு உனையெல்லாம் நான் வச்சுருக்கேன், நீலாம் என் முன்னாடி நின்று பேசுகிற வேலை வச்சுக்கதை. ஆல்ரெடி மீனாட்சியோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் புள்ள ஆனந்த் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டானேன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி பேசி பதில் சொல்லி மாளலை. நீ என்னடானா இங்கே என்னைய கேள்வி கேட்குறியா, என் கண்ணு முன்னாடி நிற்காத, உனக்கெல்லாம் வீட்டில் வச்சுருக்கதே நான் போனால் போகுது ஐயோ பாவன்னு விட்டு வச்சுருக்கேன், நான் எப்படி அடித்து துரத்திருக்கணும், துரத்த முடியாத நிலைமையில் நான் இருக்கேன், போய் தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்னடா இது, நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த கிராமத்துக்காரிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, எல்லாத்தையும் தட்டி பிடிக்கிறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பால் காய்ச்சி முடிக்கிறாங்க. பால் காய்ச்சி முடிக்கிறப்ப நீங்களும் ஒரு தடவை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா இனிமேல் எல்லா விஷயமும் நீ தான், பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வா, எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தியை எங்கேயும் போகாதப்பா இன்றைக்கி அப்படின்னு அபிராமி அம்மா கணபதி ஹோமம் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே, சரிம்மா நான் எங்கேயும் பண்ணல அப்படின்னோடனே ஃபோன் வருது, ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நவுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மைதிலி சொல்கிறாங்க, உங்கள் அத்தை உன்கிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க, இனிமேல் நீ ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. ஆமாம், அந்த அத்தனை பொறுப்பையும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலையா, உனக்கு எல்லா திறமையும் இருக்குது, அதனால தான் அவங்க நம்பி கொடுக்குறாங்க, நீ நல்லபடியாக கட்டுக்கோப்பாக இந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால், சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாலை காய்ச்சிட்டு வராங்க. காய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொருத்தருக்காக எல்லாேருக்கும் கொடுத்து முடிக்கிறாங்க. கார்த்திலேருந்து எல்லாேருக்கும் பால் காய்ச்சி கொடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஐயர் மைதிலி அழைச்சிட்டு வந்தோடனே பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலான்னொன்னே, உடனே கார்த்தி தீபா 2 பேரும் முதல்ல பூஜைக்கு உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அச்சோ நீங்கள் இருக்கிறப்ப நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க, கார்த்தியும் சொன்னான்னு, பெரியவங்க நீங்கள் இருக்கீங்க நீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாலையை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் மந்திரம் சொல்ல இவங்க பூஜை பண்ணி முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ஐயருக்கு காசை கொடுத்து அனுப்பி விட்டதுக்கப்புறம் பேசுகிறாங்க. தீபா, இனிமேல் இந்த வீட்டு நிர்வாகம் எல்லா பொறுப்பையும் நான் உன்கிட்ட கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நீயே எல்லாத்தையும் வழி நடத்தணும், என்கிட்ட எந்த ஒரு அந்த வீட்டில் இருக்கிறப்ப எல்லாத்தையும் நானே செஞ்சேன்ல, அது அதோடு போயிட்டோம், இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம், இனிமேல் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னச்சு அவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னோன்னு, ஆமாம்மா நான் இத்தனை வருஷம் பார்த்தாச்சு, இனிமேல் அடுத்தது நீ தான் பொறுப்பாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே நான் ஒருத்தி இருக்க மூத்த மருமக என்னையை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ரியா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வாசலில் மீனாட்சி அதான் அத்தை அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, எடுத்துக்க பொறுப்பை, சரின்னு சொல்லு, ஒழுங்காக பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியை பார்த்தோன்னா கார்த்திகை கண்ணில் சைகை காமிச்சோன்னே, சரி நானே எடுத்துக்கிறேன் அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்த நிர்வாகத்தையும் தீபா கிட்ட ஒப்படைக்கிறாங்க நம்ம அபிராமியம்மா.
முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு புதுசாக வீடுக்கு வந்திருக்கோம், நீ கொஞ்சம் பாட்டு பாடுறியா அப்படின்னு சொன்னோம், மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னோடனே உடனே வந்து அவங்க முருகா முருகான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டு பாடி முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு அபிராமிலேருந்து அருணாச்சலம் எல்லோரும் கை தட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா வந்து ரியா கடுப்பாகிறாங்க. என்ன இது, இவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான், நம்மளை வந்து துச்சமாக மதிக்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அருணாச்சலம் வந்து நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவாம்மா, நாளுக்கு நாள் உன் குரல் வந்து மெருகேறிக்கிட்டே போகுதுங்கிறாங்க. அதோட எபிசோட முடிக்கிறாங்க சூப்பராக.